காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே. இவி மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்க பிரதமரை எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடோடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்க சரணகதி, இங்க வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையிலிருந்து ஏங்க யாரு களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆக களத்துல நிக்கிறவங்க பத்தி கவலை இல்ல. மக்கள் யாரு வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அப்ப மிட்டா மிராஸ்தர் பணக்காரன் காலம் மாறி போய் சாதாரண கிளை செயலாளர். நீங்க நான் பொதுச்செயலர் ஆகலையா, முதலமைச்சர் ஆகலையா? மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமா நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.